உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் 2022 பிப்ரவரி 24 அன்று தொடங்கியது. இதற்கான காரணம் உக்ரைன் நாட்டு நேட்டோ அமைப்பில் இணையக்கூடாது என்பதற்காக ரஷ்யா மேற்கொண்ட படையெடுப்பாகும். இந்த போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். ஆனால் ரஷ்யா தொடர்ந்து போரை தீவிரப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறது. இதற்கிடையில் பிரிட்டன் நாடுகள் உக்ரைனுக்கு மேலும் உதவி வழங்க விரும்புவதாக தெரிவித்துள்ளன. ஏனெனில் அமெரிக்கா முன்பு வழங்கிய உதவியை நிறுத்தியுள்ளது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் தனது நாட்டுக்கு வர வேண்டும் என கூறி ரஷ்யாவின் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அவர் ட்ரம்ப் இங்கு வந்து பொதுமக்கள், போர் வீரர்கள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள் மற்றும் குழந்தைகளின் நிலையை பார்வையிட வேண்டும். இதனால் புதின் உண்மையான முகம் தெரிய வரும் எனவும் கூறினார். முந்தைய நிலையில் ட்ரம்ப் உக்ரைனுக்கு வழங்கிய நிதியுதவியை வீண் என கூறி ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரமாக குற்றம் சாட்டினார். மேலும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த பின் ஜெலன்ஸ்கி அதிர்ச்சியடைந்தார். அதற்கிடையில் ட்ரம்ப் உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை வெட்டியெடுக்கும் உரிமையை வழங்குமாறு ஜெலன்ஸ்கியை நிர்பந்தித்தார். ஆனால் அவர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. அமெரிக்காவிற்கு சென்று ட்ரம்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய போது இருவருக்கிடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. இதனால் ஜெலன்ஸ்கி அங்கிருந்து வெளியேறினார். இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி ட்ரம்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. சமீபத்தில் நடந்த தாக்குதலில் 34 பேர் உயிரிழந்தனர். இது குறித்து ட்ரம்ப் இது ஒரு கொடுமையான விஷயம் என கூறினார். மேலும் மொத்த போருமே ஒரு கொடுமையான விஷயம் எனவும் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் உக்ரைனின் நிலைமை மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் மேலும் சிக்கலாகி வருகின்றன.